ஹாய் கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பாதாம் லீஃப் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கேட்டிருக்காரு. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் மரம் இருக்குது. அதில் கொஞ்சம் லீஃப் எடுத்துருந்தேன். ஸோ நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக தான் இருந்துச்சு. அது ஒன் டேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போலாம் பாதாம் லீஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கிடச்சோடனே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அதை ஊற வச்சுருவேன். ஏன்னா பாதாம் லீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு மேலே நம்ம வெளியே வைக்க முடியாது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சி கருவாடாக போயிடும். ரொம்ப காஞ்சி போன பாதாம் லீஃப் பார்த்தீங்கன்னா கையால் ப்ரெஸ் பண்ணாலே நொறுங்கி போயிடும். ஸோ இதை நம்ம டேங்க்கில் போடும்போது அதோடைய எசன்ஸ் இறங்கி ஃபுல்லாக டேங்க்கே ரொம்ப டார்க் கலரில் ஆகிடும். ஓரளவுக்கு மீடியமாக காஞ்சி போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அதோட எசன்ஸ் பார்த்தீங்கன்னா மைல்டு எல்லோ கலரில் இருக்கும். ஸோ மீனும் இருக்குது, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு லைட் செட் பண்ணால். அதேமாரி பச்சை கலரில் இருக்க பாதாம் லீஃப் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம டேங்க்கில் போட்டோன்னா நொறையாக தள்ளிடும். ஸோ நீங்கள் நிறைய பீட்டா ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா இந்தமாரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்டா ஃபிஷ்க்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். pH லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.